இயற்கை பற்றி தெரிந்து கொள்வது என்பது, இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்பது நீங்கள் ஆழ்கடலில் ஒரு கடலில் பயணிக்கிறீர்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு வழி தெரியணும். எங்கே போகிறோம், எல்லாம் சுற்றி தண்ணியாக தான் இருக்கும். அப்போது வழி தெரியணும் உங்களுக்கு. வழிங்கிறது அங்கே ஒன்றும் போர்டு ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. அப்போது வழி தெரிவதற்கு நீங்கள் நிறைய உபகரணங்களை பயன்படுத்துவீர்கள். இந்த திசை, இதுதான் கிழக்கு, இதுதான் மேற்கு, திசை காட்டும் கருவி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் நிறைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் நம்ம கடலில் பயணிக்கும் போது நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு பயணிப்போம். அதே மாதிரி தான் ஒரு காடு அப்படின்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே பயணிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு தெளிவான வழி தெரியணும். வழிங்கிறது எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். காடும் அப்படி தான், எங்கே எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். அப்புறம் நீங்கள் சரியான வழியில் போகணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஏதாவது நவீன உபகரணங்கள் அப்படி இப்படின்னு நிறைய தெரியணும். அப்போ தான் நீங்கள் சரியான வழியில் பயணிக்க முடியும். அது மாதிரி ஒரு பாலைவனமும் அப்படி தான், நாலாபுரமும் மணலாக தெரியும். நீங்கள் சரியான வழியில் போகணுன்னா வழி தவறிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த வழி தவறிய வாழ்க்கை தான் அந்த மூட நம்பிக்கை என்பது. காடுகளில், கடலில், பாலைவனத்தில் நீங்கள் வழி தவறினால் எப்படி இருக்கும், எங்கே போகிறோம், எங்கேருந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்கே போகிறோங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது தெரியாது. அடுத்தடுத்த இப்போ மூட நம்பிக்கைங்கிறது என்னென்னாக்கா, நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறதும் தெரியாது. யாரோ அதாவது தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, ஆனால் தெரியாதவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நாம் எங்கேருந்து வந்தோம், அப்புறம் மனித உயிரினத்தின் பிறப்பு என்ன, மனித இனத்தின் எங்கே போகுது, அவங்களோட இலக்கு என்ன, அவங்களுடைய இலக்கு என்னன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நாம் நம்முடைய பயணத்துக்கு தகுந்தாற் போன்று நாம் ஒரு காரணங்களை சொல்லிக்கொள்கிறோம். அதாவது நம்ம வழி தவறிட்டோம், அப்படியே அங்கே எங்கே அலைகிறோம். உடனே நம்முடைய நோக்கம் அதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும், மனித இனத்தின் நோக்கம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கருத்து ஒற்றுமே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. மனித இனத்தின் நோக்கம் வேற்று கிரகத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, அல்லது சொர்க்கத்துக்கு போகிறது, நரகத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வழி தவறிட்டோங்கிறதுக்கு இதான் உதாரணம். நாம் சரியான வழியில் போகவில்லை. மனித வாழ்க்கை என்பது ஒரு கடலில் பயணிப்பது போன்று தான். உங்களுக்கு சரியான வழி தெரியணும். இல்லைனாக்கா நீங்கள் கடலில் தொலைந்து போவீர்கள். அது மாதிரி பாலைவனத்தில் பயணிப்பது போன்று தான், காடுகளில் பயணிப்பது போன்று தான் மனித வாழ்க்கை என்பது. ஒரு உயிர்களின் வாழ்க்கை என்பது கூட, உயிர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே விதமான நோக்கம்தான். நாம் எங்கேருந்து வந்தோம், எங்கே மனித இனத்தின் பிறப்பு என்ன, நம்ம எங்கே போகிறோம், நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம என்ன பண்ணுவோம், காடுகளிலோ அல்லது பாலைவனங்களிலோ கடலிலோ தொலைந்து போவது போன்று தான். அதனால் இயற்கைக்கு உட்பட்டு வாழ்வது என்பது நாம் ஒரு கடலில் பயணிக்கும்போது நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தான். கடலில் பயணிக்க நமக்கு கிடைத்த ஒரு வழிகாட்டி தான் இயற்கைக்கு உட்பட்டு வாழ்வது. இயற்கைக்கு உட்பட்டு இயற்கை விதிமுறைப்படி நாம் வாழ்வது என்பது, அதன் மூலம் நாம் என்ன பண்ணுறோம், அறிவுபூர்வமாக வாழ்ந்துக்கணும், இயற்கையை தெரிஞ்சுக்கும். இயற்கைக்கு உட்பட்டு வாழ்ந்தால் தான் நீங்கள் இயற்கையை தெரிஞ்சுப்பீங்க. இயற்கையை புறக்கணிச்சிட்டு நீங்கள் இப்போ ஒரு குழந்தை அம்மாவுக்கு கட்டுப்பட்டால் தான் அம்மாவை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். அம்மாவுக்கு கட்டுப்படலை, அம்மா சில விதிமுறைகள் வச்சுருப்பாங்க, இப்படி இருக்கணும்டா, ஒழுங்காக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அப்போ அதை அந்த குழந்தை கேட்டால் தான் அந்த அம்மாவையும் புரிஞ்சிக்க முடியும், அந்த உலகத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அம்மா சொல்கிறத எதையுமே கேட்கல அப்படின்னா அம்மாவையும் தெரிஞ்சிக்காது, அந்த உலகத்தையும் தெரிஞ்சிக்காது. அதே மாதிரி தான் இயற்கை என்பது அம்மா தான். அம்மாவை தெரிந்து கொள்வதற்கு அம்மாவுக்கு கட்டுப்படணும். அதே மாதிரி தான் அந்த நாமெல்லாம் இயற்கையின் குழந்தைகள் அப்படின்னா இயற்கைக்கு கட்டுப்படணும். இயற்கை எனும் அன்னைக்கு கட்டுப்பட வேண்டும். அதன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கும்போது தான் நம்ம இயற்கையோட விதிமுறையை தெரிஞ்சிக்க முடியும். நாம் எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம், ரொம்ப எளிதான விளக்கங்கள், அதெல்லாம் எளிதான பதில்கள் தான் அது. எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம், நம்முடைய இலக்கு என்ன, அந்த சாதாரண விஷயம் கூட நமக்கு தெரியாமல் நாம் என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு நாம் என்னென்னவோ காரணம், நம்முடைய இலக்கு வேற்றுகிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா சாதாரணமாக இருக்கக்கூடாது. மனித வாழ்க்கையின் நோக்கம் என்பது ஒரு சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடாது. பிற உயிரினங்களுக்கு ஒரு புழு பூச்சி அல்லது ஆடு மாடு இவைகளின் வாழ்க்கையின் இலக்கு என்ன,
மகிழ்ச்சியாக வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது, இதுதான். அதுபோல் நாமளும் இருக்கக்கூடாது. அதுக்கும் நமக்கு வித்தியாசம் வேணும். நம்முடைய வாழ்க்கை இலக்கு அதுவாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இலக்கு வந்து வேற்றுக்கிறதுக்கு போகிறது. பிற உயிரினங்களை காட்டிலும் நாம் எப்படி வேறுபட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ பிற உயிர்களைப் போல் நம்ம சாதாரணமாக ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு மிகையான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம அதன் மூலம் நம்மை வந்து பிரம்மாண்டப்படுத்திக்கிறோம். அப்படி நம்முடைய நோக்கம் என்பது பிற உயிர்களைப் போன்றதாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை நோக்கம் பிற உயிர்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பிறக்கின்றன. அவைகள் வாழ்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். பாதுகாப்பாக வாழ்வதாக எல்லா உயிரினங்களுக்கும் பாதுகாப்பாகவும் வாழணும், மகிழ்ச்சியாகவும் வாழணும், அப்புறம் ஆரோக்கியமாகவும் வாழணும். இந்த விதிமுறைகளுக்கு அவங்க இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால இந்த மூணும் அவங்க மகிழ்ச்சியாக வாழுகிற வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். பாதுகாப்பு அப்புறம் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். பாதுகாப்பு என்பது அங்கே ஒரு உணவு சங்கிலி இருக்குது. அதனால் வேட்டையாடப்படுது. ஒரு இன்னொரு உயிரினத்தால் வேட்டையாடப்படுவதால் அவை வந்து பாதுகாப்பான வாழ்க்கை என்பது அங்கு கேள்விக்குரிய. அதனால் இது பிற உயிர்களுக்கு என்ன வாழ்க்கை நோக்குமோ அதை தான் நமக்கும். அதனால் பிற உயிரினங்களில் ஏன் மூட நம்பிக்கைகள் இல்லைன்னா அவங்க இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன உணவு இருக்கோ அந்த உணவை தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு ஆடுன்னா அது என்றைக்கும் வந்து நான் அசைவத்தையோ மீனையோ சாப்பிடுவதில்லை. ஒரு ஆடோ மாடோ குதிரையோ அவைகளுக்கு என்ன உணவு விதிக்கப்பட்டுக்கிறதோ அதைத்தான் வாழ்நாள் முழுதும் அந்தளவுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு குழப்பமே இல்லை, மூட நம்பிக்கை இல்லை. நாம் இயற்கை விதிமுறைக்கு நாம் கட்டுப்படுவதில்லை. அதனால் வந்து நமக்கு மூட நம்பிக்கைகள் அதனால தான் ஏற்பட்டுச்சு. ஏன் மனித உயிரினத்தில் இவ்வளோ மூட நம்பிக்கைகள்னால் இயற்கைக்கு நாம் கட்டுப்படுவதில்லை. இயற்கை விதிமுறைக்கு உட்படாமல் இயற்கைக்கு மீறிய ஒரு வாழ்க்கை, இயற்கைக்கு மீறிய ஒரு உணவு முறை, இந்த மாமிசம் சாப்பிடுவது, அப்புறம் வந்து மீன் சாப்பிடுவது, இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து உப்பு கலந்து சமைத்து சாப்பிடுவது, அதுவும் தினந்தோறும் சமைச்சு அதுதான் வந்து நமது உணவு முறையாக மாறிவிட்டது. அப்படிலாம் வைக்கும்போது தான் நமக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது. நம்ம இயற்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை. இயற்கை விதிமுறையை புறக்கணிக்கிறோம். இயற்கை விதிமுறையிலிருந்து வெளியேறிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால தான் நம்மளால் வந்து இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியல. இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு பாடுபட வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் மிகப்பெரிய அல்லல் பட்டு துன்பத்தைப்பட்டு சோதனைகளை எதிர்கொண்டு வேதனைப்பட்டவர்கள் தான் வந்து கடைசியில் வந்து ஒரு தாயை திரும்பி வந்த பிள்ளை போல் ஒரு தருதலை பிள்ளை தாயை பிரிந்து வேறு எங்கேயோ போயிட்டு உலகத்தில் எல்லா அனுபவத்தையும் பட்டு துன்பப்பட்டு அவமானப்பட்டு கடைசியில் தாயை தேடி வந்த மாதிரி மனுஷன் கடைசியில் வந்து இயற்கையை தேடி வர்றாங்க பாருங்கள். அவங்க தான் வந்து கடைசியில் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இயற்கையாக தெரிஞ்சிக்காமல் எல்லாம் போய் அவன் ஒரு இயற்கைக்கு கட்டுப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லா அவமானங்களையும் பட்டு வேதனைகளையும் பட்டு துன்பங்களை எதிர்கொண்டு கடைசியில் வந்து இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு நடப்பதை போல் வேறு இன்பமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை, அறிவுபூர்வமான வாழ்க்கை வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வர்றவங்களுக்கு தான் இயற்கையை பற்றி அறிவு கிடைக்குது. இயற்கையை வந்து சாதாரணமாகவும் ஒரு அப்படி நினச்சிக்கிட்டு அது வந்து ஒரு தாழ்வாக நினைத்து கொண்டு இயற்கைக்கு மீறி வாழணும், வித்தியாசமாக ஏதாவது செய்யணும், வழக்கத்திற்கு மாறாக வித்தியாசமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இயற்கையை புறக்கணித்து இயற்கை விதிமுறைக்கு முரணாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது. மூட நம்பிக்கைகள் ஏன் ஏற்பட்டதுன்னா இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு நடப்பதில்லை. நம்ம மாமிசம் சாப்பிடுகிறோம், மீன் சாப்பிடுகிறோம், அப்புறம் வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். இது நோயை தரும் என்று தெரிந்தும் அந்த சில உணவுகளை நமது சுவைக்கு அடிமையாகி நாம் சாப்பிடுகிறோம். இந்த அணுகுமுறை தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, அதிர்ஷ்டத்தின் மீது நான் இதெல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பது, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டதற்கு இதுதான் காரணம். இயற்கைக்கு கட்டுப்படாமல், இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்படாமல், ஒவ்வொரு உணவிலிருந்து தான் நமது மீறல் ஆரம்பிக்கிறது. இயற்கை விதிமுறையை எங்கிருந்து நாம் மீறுகிறோம் என்றால் உணவிலிருந்து தான் நாம் மீறுகிறோம். உணவில் நீங்கள் மீறவில்லை என்றால் வேறு எங்கேயுமே நீங்கள் மீற முடியாது. உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறீங்கன்னா வேறு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கட்டுப்பாடாக தான் இருப்பீங்க. உணவில் மீறிட்டிங்கன்னா வேறு எங்கேயும் நீங்கள் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. அதனால் வந்து இயற்கை விதிமுறையை நாம் எங்கு மீறுகிறோம் என்றால் இயற்கை என்ன சொல்லுது அப்படின்னா உனது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிடாது, ஆராய்ந்து சாப்பிடு, இதன் பலன் என்ன, இதன் குணம் என்ன,
ஒருத்தர்கிட்ட பழகும்போது அவருடைய குணம் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை தெரிஞ்சு தான் நம்ம பழகிறோம். அதே மாதிரி தான் ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்ணும். அதனால் அது தெரிஞ்சாலும் டீ குடிக்கிறோம், பரோட்டா சாப்பிட்றோங்க, பரோட்டாலாம் அதில் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சும் கூட சாப்பிட்றோம். பரோட்டா சூடு எல்லாம் தெரியுது, அது உடம்புக்கு கேடு அதெல்லாம் தெரியுது, ஆனால் அதை சாப்பிட்றோம். அப்போ அந்த மாதிரி சாப்பிட்றது தான் இயற்கை விதிமுறைக்கு நம்ம அந்த இடத்துல மீறுகிறோம். இயற்கை விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. உங்கள் உடலுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். உடலுக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்கள். உங்கள் உடலை நீங்கள் கொலை செய்கிற கொலைகாரராக, உங்களே நீங்கள் கொலை செய்கிற கொலைகாரர்களாக மாறாதீர்கள் அப்படின்னு தான் சொல்லுது. அதனால தான் இயற்கை விதிமுறை ஒரு பயங்கரமான கட்டுப்பாட்டிற்குரியது. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அதனால் இயற்கை விதிமுறை எது அப்படின்னு தேடுங்க. கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட போகிறேன்னு சொல்லிட்டு பாத யாத்திரை போகிறது, 5 நாள் நெடுமேனம் நடந்து திருப்பதிக்கு போகிறது, இப்படியெல்லாம் இவ்வளோ கோமாளித்தனம் பண்ணுகிறீர்கள் அல்லவா? அதை பண்ணுவதற்கு எவ்வளோ துணிவு வேணும்? ஒரு 500 ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அப்பால் உள்ள ஒரு கோயிலுக்கு போயிட்டு நடந்தே போகிறீங்க. பாத யாத்திரை இரவும் பகலும் சென்று ஒரு 7-8 நாட்கள் நடந்தே போகிறீர்கள். அந்த கோமாளித்தனம் செய்வதற்கு ஏற்பட்ட அந்த துணிவு இருக்குல்ல, அது ஏன் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தில் இயற்கைக்கு உட்பட்டு, இயற்கையை தேடி ஏன் நீங்கள் போகல? இயற்கைக்கு உட்பட்டு வாழ்வதற்காக அப்படி ஒரு துணிவு ஏன் உங்களுக்கு வரவில்லை? அதை வந்துருச்சுனாலே உங்களுக்கு எல்லா துன்பமும் விலகிவிடும். உங்களுக்கு வழி கிடைத்து விடும். ஒரு கடலில் வழி தவறிய ஒரு கப்பல் மாலுமிக்கு ஒரு வழி கிடைத்தது போன்று அது அமையும். அதனால் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை என்பது நீங்கள் உங்களுக்கு வழி கிடைப்பது, நீங்கள் வாழ்வதற்கான வழி, நீங்கள் செல்வதற்கான அந்த இலக்கிற்கான வழி என்பது தான். அது மூட நம்பிக்கை என்பது தொலைந்து போனவர்களின் நிலைமை தான். அது காடுகளில் அல்லது கடலில் தொலைந்து போனவர்களோட நிலைமை தான் மூட நம்பிக்கை என்பது. அதனால் இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு வாழணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளை ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறதா, இது என்ன, ஏன் நாங்கள் மீறித்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சிந்தனைகளோட விளைவு தான் மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைகளாக என்னாச்சு அப்படின்னா நோய்கள், மூட நம்பிக்கைகளுக்கு வேறு அடிமையாயிட்டோம். அப்புறம் நோய்களும் வருது. மூட நம்பிக்கையிலேருந்து விடுபட முடியல, நோயையும் குணப்படுத்தி ஆகணும். நான் மூட நம்பிக்கையிலே இருப்பேன், எனக்கு நோய்கள் வரக்கூடாது, இங்கே குற்றங்கள் எதுவும் நிகழக்கூடாது, பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது, சுதந்திரமாகவும் வாழ வேண்டும், எல்லாமே வேணும். ஆனால் எதுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், அதுக்காக நாங்கள் எதையுமே இழக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கார். அதனால் நமக்கு எல்லாம் வேண்டும் என்றால் சுதந்திரம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், அமைதி வேண்டும், எல்லாம் வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு இயற்கை விதிமுறைக்கு உள்ளே போயிடுங்க. அது ஒரு வட்டம், அதுக்கு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் விரும்பிய அனைத்துமே கிடைக்கும். தெளிவாக இருக்கும். வாழ்க்கையில் குழப்பமே இருக்காது. ஏன் வன்முறை உணர்ச்சியெல்லாம் வருதுன்னா குழப்பம்தான், கோபம்தான். நீங்கள் கடலில் தொலைந்து போனால் உங்களுக்கு எப்படி ஒரு குழப்பம், கோபம், விரக்தி, ஏமாற்றம் எல்லாம் எப்படி இருக்கும், உங்கள் நிலைமை எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். அதுதான் வன்முறை உணர்ச்சிக்கே. உங்களுக்கு அப்போ கடலில் தொலைந்து போனால் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அன்பாக பிறரிடம் பேச முடியுமா? தண்ணி கிடைக்காது. கொஞ்ச நாளைக்கு தான் அந்த தண்ணி இருக்கும். அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அன்பாக யார்கிட்டயா பேச முடியுமா? பயமும் பதட்டமும் குழப்பமும். அப்போ தான் கடவுளை அப்போ அதுதான் கடவுள் நம்பிக்கை. தொலைந்து போனவர்கள், கடலில் பயணிப்பவர்கள், தொலைந்து போனவர்களுடைய நம்பிக்கை தான் இந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கை. இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், இந்த மாதிரியான மத நம்பிக்கைகள் எல்லாம் கடலில் தொலைந்து போனவர்களுக்கான நம்பிக்கை. அதனால் அந்த வழியை அந்த இயற்கைக்கு உட்பட்டு வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வழி கிடைத்து விடும். கடலில் பயணிப்பதற்கான வழி கிடைத்து விடும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு அதைத்தான் நான் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு வாழுங்க. மூட நம்பிக்கைகள் உங்களிடம் விலகிவிடும். இயற்கை விதிமுறைக்கு மீறி நீங்கள் உங்களால் வாழவே முடியாது. அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு வாழும்போது உங்களுக்கு தெளிவான இலக்கு கிடைத்துவிடும், தெளிவான வழி கிடைத்துவிடும். எங்கே போக வேண்டும், எங்கு வர வேண்டும், எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிற அந்த தெளிவான வழி கிடச்சிருச்சுன்னா நம்ம குழப்பம் இல்லாமல் பயணிக்கலாம். பாதுகாப்பாக பயணிப்பதற்கு என்ன வழி, எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் இயற்கை விதிமுறைக்கு மீறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம், பயம் எல்லாம் வந்துடும். பயம், பதட்டம் எல்லாமே வந்துடும். வழிங்கிறது என்ன, உணவில் என்ன சாப்பிடணுங்கிறது ஒரு வழி.
அதாவது அந்த இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு அப்புறம் அந்த அந்த உணவுகளை செய்ய அந்த இயற்கை விதிமுறை என்ன சொல்லுதோ அதை சாப்பிடணும். அது வந்து அதன் இயற்கை விதிமுறையில் அது காட்டுகிற வழியில் பயணிப்பது, அது நம்ம அழைத்து செல்லும். அந்த பாதையில் போனால் நம்ம அதை அழைத்து செல்லும். அது போய் நமக்கு தைரியமாக இருக்கும், ஒரு தைரியமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இயற்கை விதிமுறைக்கு மீறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாமிசெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு பயம்தான் அதிகரிக்கும். அது சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பயம் அதிகரிக்கும். இயற்கை விதிமுறையிலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள், அந்த வட்டத்துக்குள், அந்த பாதுகாப்பான வளையத்திற்குள் இருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். உங்களுக்கு வந்து பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும், படபடப்பு வந்துடும், ஒரு அமைதியே இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தால் தான் சூரியன் பாருங்கள், சூரியன் அப்புறம் பூமி, அதுக்கெல்லாம் எவ்வளோ அழகான ஒரு விதிமுறை இருக்குது பாருங்கள். சூரிய குடும்பம், பூமி, அதன் சுற்றுவட்ட பாதை, வியாழன் அவ்வளோ பெரிய கோள், எல்லாவற்றுக்கும் ஒரு விதிமுறை இருக்குது, ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்குது. அது கண்ணா பின்னான்னு ஏனா தானன்னு சுற்றலை, கண்மூடித்தனமாக சுற்றவில்லை. அப்படியெல்லாம் சுற்றியிருந்தால் நம்மலாம் உயிரோடு இருக்க முடியாது. பூமி என்றைக்கோ வெடித்து மோதி சிதறி செத்து போயிருக்கோம், விண்வெளியில் அடக்கமாயிரும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு பூமிக்கே அவ்வளோ பெரிய கட்டுப்பாடு. அதற்குள் இருந்து கொண்டு நீ கட்டுப்பாடு இல்லாமல் உனது ஆசைகளுக்கு தகுந்தாற் போன்று விதிமுறைகளை உருவாக்க பார்க்கிறாய். நீ மாமிசம் சாப்பிடுவதற்காக அடிமையாகிவிட்டாய். உடனே மாமிசம் என்பது மனித உணவு, மாமிசம் என்பது மனித உணவுன்னு சொல்லிடுற. மனித உயிர்கள் என்பது அனைத்து உண்ணிகள் அப்படின்னு சொல்லிடுற. மனித உயிர்கள் தாவர உண்ணிகள் அப்படி சொல்வதற்கு உனக்கு தைரியம் வேண்டும். எங்கே மனித உயிர்கள் தாவர உண்ணிகள் என்று நாம் அதை ஏற்றுக்கொண்டால் மாமிசம் சாப்பிடுகிற வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விடுமோ, மீன் உணவுகளை சாப்பிடுகிற வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ உனது பலவீனத்திற்கு தகுந்தாற் போன்று ஒரு விதிமுறையை உருவாக்கி அதை பிறரை நம்ப செய்யுமாறு செய்கிறாய். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கவுச்செல்லாம் சாப்பிட்டா உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுச்செல்லாம் சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி அதிகமாகாது, எதிர்ப்பு சக்தி குறையும். எப்படின்னாக்கா, வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம், குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். இந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அந்த உணர்ச்சியை தாங்கிக்கிற குற்றம் செய்யும் போது ஏற்படுகிற உணர்ச்சியை தாங்கிக் கொள்கிற திறன் மனித நரம்புகளுக்கு கிடையாது. குற்றம் என்பது இப்போ வந்து சிங்கம், புலி வந்து அது குற்ற உயிரினங்கள், அது பிற உயிரினங்களை தின்னக்கூடியவை. அப்போது ஆடுகளையோ மாடுகளையோ வேட்டையாடும்போது அது வந்து அது குற்றம்தான். அது நம்மளையும் கூட போனோம், நம்ம கழுத்தையும் கடித்து அது சாப்பிட்டு போய்டும். அப்படிங்கும்போது ரத்தத்தை உறிஞ்சி, அது குற்ற உயிரினங்கள். அந்த உணர்ச்சிகளை தாங்கிக் கொள்கிற, அதுக்கு பரிதாப உணர்ச்சியே கிடையாது. விசுவாசம் வேணால் இருக்கும், அதுக்கு பரிதாபம்லாம் கிடையாது. அதாவது விசுவாசத்தோடு இருக்குமே தவிர விசுவாசத்துக்கும் பரிதாப உணர்ச்சிக்கும் வேறு. நம்மலாம் வந்து ஒரு உயிரை கொல்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன, ஏன் ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு எறும்பை கூட நம்ம கொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். நம்மளை கடித்தா தான் நம்ம அதை கொல்லுவோம். கடிக்காத வரைக்கும் நம்ம அது மேலே அதை வந்து நம்மளை கொல்ல மாட்டோம். அப்படி கொல்ல மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு அது விசுவாச உணர்ச்சிக்கு கிடையாது, பரிதாப உணர்ச்சி. அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த புரிதல். ஆனால் ஒரு சிங்கம், புலி, கரடிக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து பரிதாப உணர்ச்சி கிடையாது. ஆனால் அதுக்கு விசுவாச உணர்ச்சி உண்டு. நம்ம அதுக்கு டெய்லி கறி போட்டோம்னா நம்மக்கிட்ட அது விசுவாசமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து டெய்லி மாமிசத்தை போட்டு வளர்த்தா அது நம்மக்கிட்ட வந்து விசுவாசமாக இருக்கும், பாசமாக இருக்கும். மற்றபடி அது பரிதாபம்லாம் படாது. அந்த மாதிரி ஒரு இயல்பு அதற்கு உண்டு. அதோட உணர்ச்சிகளை அதை தாங்கிக் கொள்கிற திறன் அதன் நரம்புகளுக்கு உண்டு. அதன் எலும்புகள், சதைகளுக்கு, தசைகளுக்கு எல்லாமே உண்டு. அந்த உணர்ச்சிகளை, அந்த குற்ற உணர்ச்சிகளை, ஆடு மாடுகளை வேட்டையாடி கதற வேட்டையாடுகிற அந்த வேட்டையாடுவதை அமைதியாக ரசித்து ருசித்து அதன் இறைச்சியை சாப்பிடுவதில், அந்த ஒரு மானோடைய ஆடையோ மாடையோ ஒரு யானையோ கூட அது வந்து விட்டால் கடித்து சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு வெறி உண்டு. அந்த வெறி உணர்ச்சி, அவைகளுக்கு ஏற்படுகிற உணர்ச்சியை தாங்கிக் கொள்கிற திறன் வந்து அதன் நரம்புகளுக்கு உண்டு. நமக்கு அது கிடையாது. நமக்கு வந்து அந்த ஒரு கொலை செய்யும்போது, ஒரு பிற உயிரினத்தை கொலை செய்யும்போது, அதுவும் வந்து நம்மளை ஒன்றும் செய்யாத உயிரினத்தை கொலை செய்யும்போது, இந்த ஆடு மாடுகள், மாடு, கோழி, இதெல்லாம் நம்மளை முயல், இதெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யலை அப்படின்னா அதை நம்ம கொல்கிறோம் பாருங்கள். அதை கொல்லும்போது ஏற்படுகிற அந்த குற்ற உணர்ச்சி, ஒரு மனிதாபமற்ற ஒரு உணர்வு, அதை தாங்கிக் கொள்கிற திறன் நமது உடம்புக்கு கிடையாது, தாவர உண்ணிகளுக்கு கிடையாது. நமது உடம்புக்கு மட்டுமல்ல, மனித உடம்புக்கு மட்டுமல்ல, மான், ஆடு, மாடு, இந்த தாவர உண்ணிகள் இருக்குல்ல, இவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக் கொள்கிற திறன் கிடையாது. ஆனால் தற்பாதுகாப்பிற்காக தன்னை கொல்ல வருகிற பிற உயிரினங்களை கொல்லும்போது அந்த திறனை தாங்கிக்கும் நம்ம உடம்பு. அதில் ஒரு நியாயம் இருக்குது.
பிற உயிரினங்களை கொல்வதற்கான நியாயம் இருக்கிறது. நியாயம் இருந்தால் அந்த உணர்ச்சிகளை தாங்கிக்கும். மற்றபடி உணவுக்காக நீ பிற உயிரினங்களை கொல்வதாக இருந்தால் அல்லது எந்தவித காரணமும் இல்லாமல் பிற உயிரினங்களை கொல்வதாக இருந்தால் அது ஒரு குற்றம் என்றால் அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக் கொள்கிற திறன் மனித உடல்களுக்கு, மனித நரம்புகளுக்கு கிடையாது. அதனால தான் மாமிசம் சாப்பிட சாப்பிட அந்த குற்ற உணர்ச்சியாலேயே அந்த மனித நரம்புகள் பலவீனமாயிடும், பாதிக்கப்படும். அந்த அப்புறம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அதுவே என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடும். அப்புறம் உடலில் நோய் வந்துவிடும். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, கவிச்சி சாப்பிட்டாக்கா மாமிசம் சாப்பிட்டாக்கா எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்கிறீங்க. ஆனால் மாமிசம் சாப்பிட்டாக்கா என்ன ஆகும்? எதிர்ப்பு சக்தி குறையும். குற்ற உணர்ச்சி அதில் சத்து இருக்கலாம், மாமிசத்தில் சத்து இருக்கலாம், அதில் என்ன மிகச்சிறந்த சத்துக்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதை நீங்கள் சாப்பிட இப்போ அடுத்த வீட்டில் போய் திருடுனாக்கா அடுத்த வீட்டில் எல்லாம் தங்கம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பெரிய பணம் இருக்கலாம், உன் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் தான் இருக்குது. உன் வீட்டில் தேவையான உன்னுடைய வீடு என்பது ஒரு தாவர உண்ணி, நீ ஒரு தாவர உண்ணி அல்லது தாவரங்களை நீ சாப்பிடுவது. இன்னொரு வீடு என்பது ஒரு அசைவ உணவு சாப்பிட்ற மாதிரி. இன்னொரு வீட்டில் நிறைய தங்கம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். ஆனால் நீ திருடுறல்ல, திருடும்போது உனக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுதில்ல, அந்த உணர்ச்சி ஒரு பயம், ஒரு பதட்டம், உன்னை பற்றியே உனக்கு ஒரு சுயமரியாதை குறைவு ஏற்படுது. உன் மேலே உனக்கு மரியாதை எல்லாம் போதில்லை, உன்னே நீ அவமானம் பார்ப்ப, கேவலமாக பார்ப்ப, கீழ்த்தரமாக நீ உனக்கே நினைப்பு தோணும். அதையும் நீ அலட்சியப்படுத்திட்டு போய் திருடுறல, அந்த உணர்ச்சிகளை தாங்கி கொள்கிற திறன் உன் நரம்புகளுக்கு கிடையாது. அதனால் நீ திருடி பிற வீட்டிலிருந்து பிறரிடமிருந்து திருடி ஏமாற்றி நேர்மையற்ற வழிகளில் நிறைய பணம் சம்பாதிச்சாலும், அதனால் நீ ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை வாங்கி தின்னாலும் உனக்கு என்ன வரும்னா நோய் வரும். ஏன்னா அந்த உணர்ச்சிகள் இருக்குல்ல, திருடும்போது உனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி இருக்குல்ல, பிறரை ஏமாற்றும் போது, நேர்மை தவறி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து பணத்தை சம்பாதிக்கும் போது ஏற்படுகிற உணர்ச்சியை தாங்கி கொள்கிற திறன் இருக்குல்ல, அந்த உணர்ச்சி ரொம்ப மோசமான உணர்ச்சி, அது ரொம்ப வன்மையானது. நீங்கள் திருடணும்னு நினைக்கும் போது அல்லது திருடும்போது அந்த உணர்ச்சி இருக்குல்ல, உடம்புல ஏற்படுகிற உணர்ச்சி, ஒவ்வொரு வாட்டியும் அந்த திருடின பொருளை வச்சு நீ வாழும்போது உனக்கு அந்த உணர்ச்சி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் நேர்மையான வழிகளில் சம்பாதித்தது கிடையாது, பிறரிடம் திருடியது, ஏமாற்றியது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அந்த உணர்ச்சி வன்மையானது, ரொம்ப முரட்டுத்தனம், கடினமானது. அந்த உணர்ச்சிகளை தாங்கி கொள்கிற திறன் நமது உடம்புக்கு கிடையாது, நமது நரம்புகளுக்கு கிடையாது. அது மாதிரி தான் மாமிசம் உண்றது நீங்கள் ஒரு மாட்டை கொல்றீங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக ஒன்று கூடி ஒரு மாட்டை கொண்டு எனக்கு 1 கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டு வரீங்க. அப்போது அது ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதுவாகவே நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் அதை சாப்பிடும்போது ஒவ்வொரு வாட்டியும் யோசிச்சுட்டே இருக்க மாட்டீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ளே போயிடுவீங்க. அதனால் அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அது எப்போதும் உங்கள் உடம்புல ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த உணர்ச்சியை உங்கள் நரம்புகளால் தாங்கி கொள்ள முடியாது. மனித உடல் நரம்புகளால் அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கி கொள்கிற திறன் தாவர உண்ணிகளுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் மாமிசம் சாப்பிடுங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுங்க, இளம் ஆட்டுக்கறியாக என்ன வேணாலும் சாப்பிடுங்க, மீன் வாங்கி சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்டாலும் சரி, அந்த உயிரினத்தை கொன்று அதை சாப்பிடுகிற அந்த உணர்வு அந்த உணர்வு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அது உங்கள் உடல் நரம்புகளால் தாங்கி கொள்ள முடியாது. அது நரம்புகளுக்கு தளர்ச்சியை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும், அது நோய்களை ஏற்படுத்தும், நோய் எதிர்ப்பாற்றலை குறைத்து நோய்கள் ஏற்படுத்திவிடும். அதனால தான் இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்தையும் கொண்டு தின்னுகிற இந்த சீனர்களுக்கு கொரோனாவில் என்ன அவஸ்தைப்பட்டாங்க. உலகத்திலே இப்போ இறைச்சி மாமிச உணவுகளை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும் அப்படின்னா இந்த சீனாக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும். கொரோனா அங்கே உருவாகிருக்கக்கூடாது. அங்கே உருவாகிய அந்த கொரோனா உலகம் முழுக்க என்ன மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடிச்சு பார்த்தீங்கள்ல. காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் மாமிசம் சாப்பிடுகிறார். அவர் உடலில் ஏன் நோய் எதிர்ப்பாற்றல் இல்லை? அவர்களுக்கு நோயே வந்திருக்கக்கூடாது. அவர்கள் சாப்பிடுகிற மாமிசத்திற்கு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. தவளை, பூரான், பாம்பு, பல்லி இவன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஆடு, மாடு, பன்னின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஆனால் அவர்களுக்குத்தான் நோய்களும் வேகமாக பரவியது. அப்போது கொரோனா இதே நாட்டில் தான் நானும் இருந்தேன். எனக்கு ஒன்றும் கொரோனா வரவே இல்லை. நானும் அதிகம் மாமிசம் சாப்பிடுகிற ஆளே கிடையாது. ஆனால் நான் மாமிசமும் அப்படியே அந்த நேரத்தில் நான் கட்டுப்பாடாக இருந்தேன்னா அந்த நேரத்தில் நான் கட்டுப்பாடாக தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். மாமிசம் சாப்பிடவில்லை. எப்போவாது அவ்வப்போது நான் விதிமுறைகளை மீறுவேன். ஏன்னா விதிமுறைகளை நான் பின்பற்றுவதற்கு எனக்கு
சுற்றத்தாரும் உதவியாக இருக்க வேண்டும். நான் பார்ப்பவர்களெல்லாம் மாமிசம் சாப்பிடுகிறார்கள் பெரும்பாலானவர்கள், நான் மட்டும் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் முழுமையாக அதிலிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு இன்னும் நிறைய விசாரணைகள், நான் இதன் மூலம் பேசித்தான் எனது மனதிற்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். ஒரு குழந்தைக்கு வந்து புரிய வைப்பது போன்று நான் புரிய வைத்துக் கொள்கிறேன். நான் பேசும்போது தான் அதை தெரிந்து கொள்கிறேன். நான் இதையெல்லாம் பேசாமலே நான் அந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது என்பதில் என்னால் உறுதியாக இருக்க முடியாது. ஆக நான் எனக்காக பேசுகிறேன், உங்களுக்காகவும் பிறருக்காகவும் பேசுகிறேன். அதனால் நான் பிறருக்காகத்தான் பேசுகிறேன், எனக்காக அல்ல அப்படின்ட்டு கிடையாது. நான் எனக்காக இப்படி பேசுவதால் தான் நான் வந்து என்னுடைய விதிமுறைகள், என்னுடைய அந்த கொள்கைகள் உறுதியாக இருக்கிறேன். இயற்கை விதிமுறைகளை பின்பற்றுகிற அந்த விழிப்புணர்வில் நான் உறுதியாக இருப்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் பேசுகிறேன், எனக்காகத்தான் நான் பேசுகிறேன். இப்படி நான் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கும் வந்து நானும் அவ்வளோ உறுதியாக இருக்க முடியாது. நானும் வந்து எனது கொள்கையிலிருந்து விலகி விடுவேன். அதனால தான் இயற்கை விதிமுறை என்பது நீங்கள் எப்படி அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பீர்கள், இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு எப்படி வாழ்வீர்கள் என்றால் அது பற்றி பேச வேண்டும். நீங்கள் அதை பற்றி வெளியில் போயிட்டு நீங்கள் வந்து மூட நம்பிக்கையில் இயற்கை வளையத்திற்கு உட்படாமல், இயற்கை விதிமுறைக்கு உட்படாமல் ஒரு வாழ்க்கை வாழும்போது நீங்கள் அதை விட்டு வெளியில் போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு மூட நம்பிக்கைகள் வந்துடும். அறிவு என்பது உங்கள் கண்களுக்கு தென்படாது. அப்போ மூட நம்பிக்கைகள் வந்துடும். மூட நம்பிக்கைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு விதிமுறைக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த விதிமுறைக்கு நாம் தொடர்ந்து எவ்வாறு கட்டுப்படுவது, விதிமுறைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்படி தொடர்ந்து வாழ்வது என்றால் அது பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன். பேசிக்கொண்டே இருப்பது தான் நாம் என்ன பேசுகிறோம் என்பது தான் நாம் செல்லுகிற பயணத்தின், நாம் பேசுகிற இதில் நம்ம மூட நம்பிக்கைகளை பேசினா நம்ம தொலைஞ்சு போயிட்டோம்னு அர்த்தம். கடலில் தொலைந்து போனவர்களை போன்று நம்ம மூட நம்பிக்கைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ அப்படின்னா நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு. தொலைஞ்சு போனவர்களின் புலம்பல்கள் தான் மூட நம்பிக்கைகள். அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்து இயற்கையை பற்றி பேசுகிறார் அப்படின்னா அவர் வழியை கண்டுபிடிச்சிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கண்டுபிடிப்பாக தான் கண்டுபிடிப்புன்னு சொல்கிறோம். கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், வழியை கண்டுபிடிக்கிறார்கள். இயற்கை விதிமுறை என்கிற அந்த தொலைந்து போன ஒரு கடலில் ஒரு வழியை கண்டுபிடிப்பது போன்று தான். அதனால் கண்டுபிடிப்பு என்பது அதுதான், வழியை கண்டுபிடிப்பது என்பது தான் அது. அதனால் மாமிசம் சாப்பிட்டா வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு கோழி சூப்பு வச்சு குடிக்கிறது, ஆட்டுக்கால் சூப்பு அப்படி இப்படின்ட்டு வளைச்சி சாப்பிட்றது எல்லாமே வந்து உடல் எதிர்ப்பு சக்தியை தான் அது குறைக்கும், நோய்களைத்தான் கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாக்கும். அதற்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குது. மாமிசம் சாப்பிடுவதால் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் என்பதற்கு எங்குமே நிறுவனமே கிடையாது. நோய்கள் வரவே வராதுன்னு அவங்களுக்கு சொல்லவே முடியுமா? அவர்கள் எல்லாருமே வந்து நோய்கள் வந்தவர்களாகத்தான் இருக்குது. எளிதாக நோய்கள் அவர்களுக்கு வருகிறது. அதனால் ஒரு உடல் உறுதியாக இருப்பதற்கு மாமிசம் சாப்பிட வேண்டும் என்கிற கூற்று மிகவும் தவறானது. புல்லை மட்டுமே தின்கிற குதிரையின் உடல் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரு குதிரையோட உடல் எவ்வளோ உறுதியாக இருக்குது. அது தாவர உண்ணி தான், அது ஒன்றும் மாமிசம் சாப்பிடுவதில்லை. அதனால் வந்து ஒரு மாட்டோட உடல் எப்படி இருக்குது, ஒரு யானை வெறும் தாவரங்களை உண்டு தான் யானை அவ்வளோ பெரிய உடம்பு உருவாகுது. யானைக்கு அவ்வளோ பெரிய உடல் எங்கிருந்து வந்து, வெறும் தாவரங்களை. யானை பலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு குதிரை பலம், குதிரையின் வேகம், யானையின் பலம், ஒரு குதிரையின் வேகம், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேகமாக குதிரை ஓடுது. களைப்பே இல்லாமல் ஒரு சிறுத்தை கூட வந்து வேகமாக ஓடும். ஆனால் கொஞ்ச தூரத்துக்கு மேலே அதால் ஓட முடியாது. தொடர்ந்து ஒரு 5 நிமிடங்களுக்கு மேலெல்லாம் அதால் ஓட முடியாது. சிறுத்தையால் வேகமாக ஓடும். குறிப்பிட்ட தொலைவில் அது வந்து உடம்பு சூடாகி வேகமாக ஓடுவதால் உடம்பு சூடாகி அப்படியே நின்றுடும். அது அந்த மாதிரி சிறுத்தை கூட ஆனால் ஒரு குதிரை என்பது தொடர்ந்து ரொம்ப நேரம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய திறன் வந்து குதிரைக்கு உண்டு. ஆனால் அது தாவர உண்ணி தான். அது உடல் எப்படி பாருங்கள் உறுதியாக இருக்குது. ஆனால் அது தாவர உண்ணி தான். அது ஒன்றும் மாமிசம் சாப்பிட்டு அந்த உறுதியான உடலை உருவா. யானை பாருங்கள் அவ்வளோ பெரிய உடம்பு யானை, அது வெறும் தாவர உண்ணி தான். அது தாவரங்களை உட்கொண்டு தான் அது அப்படிப்பட்ட ஒரு உடலை உருவாக்கி. மாடு பாருங்கள் தாவர உண்ணிகள் தான் ரொம்ப வலிமையானதாக மென்மையானவர்களாக இருக்கிறார்கள். மென்மையானவர்கள், ஆனால் அவர்கள் வந்து பெரிதானவர்களாகவும் உடம்பு நல்லா பெருசாக இருக்குது. ஒட்டக சிவிங்கி, மாடு, காட்டெருமை எல்லாம் பாருங்கள் தாவர உண்ணிகள் தான் வலிமையான உயிரினமாக இருக்கிறார். ஆனால் என்ன மென்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மாடு வந்து காட்டெருமை போகும்போது முட்டி தள்ளிடும். அவைகளுக்கு என்ன கூரான பற்கள் கிடையாது. கழுத்தை கடித்து ரத்தத்தை உறிஞ்சுகிற அந்த திறன் அவைகளின் வாய்களுக்கு கிடையாது.
மற்றபடி கொலை செய்கிற அந்த திறன் வந்து அவங்க உடம்புல இல்லை. மற்றபடி வலிமை என்பது வேறு விதமாக ஒரு மென்மையான வலிமையாக இருக்கிறது. உயிர்களை கொல்ல வேண்டிய அவசியம் அவைகளுக்கு இல்லை. தாவரங்களை உட்கொள்வதால் அவர்களுக்கு பிற நடமாடும் உயிரினங்களை கொன்று தின்னுகிற திறன் வந்து அவைகளுக்கு தேவைப்படவில்லை. ஆனால் அவைகளிடம் வலிமை இருக்கிறது. அதனால் தாவரங்களை சாப்பிட்டா வலிமை இருக்காதுங்கிறது, அசைவம் சாப்பிட்டா தான் ஊட்டச்சத்து உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறதே வந்து சும்மா அவங்களுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசைக்கு ஒரு காரணம் இப்படி சொல்லி மற்றவங்கள நம்ப வச்சு அந்த மாதிரி அவங்க மற்றவங்களையும் சாப்பிட வச்சு கும்பலாக கோவிந்தா போடுறது தான் அது. அதாவது வந்து இயற்கை விதிமுறையை பின்பற்றுவது என்பது, நீங்கள் பெரிய கடலில் பயணிக்கும்போது ஒரு வழி உங்களுக்கு தெளிவான வழி, இதுதான் நாம் எங்கிருந்து வந்தோம், எந்த வழியில் பயணித்து கொண்டிருக்கிறோம், எங்கு போகப் போகிறோம் என்கிற வழிகாட்டியை போன்றது தான் இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு வாழ்வது என்பது. அதனால் இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு வாழ்வதற்கான ஆரம்பம் எங்கிறதுனா உணவிலிருந்து தான். நீங்கள் வந்து இயற்கை விதிமுறை நமக்கு எதை உணவு உண்ண சொல்கிறது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் மனசில் பதட்டம் குறையும், பயம் குறையும். முதல்ல இயற்கையை பற்றி பேசணும். இப்போ கடவுள்னு சொல்லிட்டு ஏதாவது சாமியை பார்த்தா சாமியை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. சாமி எப்போ பார்த்தாலும் நமச்சிவாயன்னு சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு சாமியை பற்றியே மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே அதே மாதிரி தான் நீங்கள் இயற்கைக்கு உட்பட்டு வாழணுன்னா இயற்கை விதிமுறைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். இயற்கை விதிமுறைக்கு அதாவது நீங்கள் பேசுவதில் மூட நம்பிக்கை எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, ஆனால் அதில் வந்து ஒரு மூட நம்பிக்கைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு தேடல் இருக்கணும். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை வெளியில் பேசணும். அது மற்றவங்களுக்கு போர் அடிக்காமல் போகலாம் நீங்கள். ஆனால் உங்கள் மனசில் உள்ள விஷயத்த நீங்கள் தொடர்ந்து இவர்கிட்ட போனால் இவர் இப்படி தான் பேசுவார், இப்படி தான் ஒவ்வொருத்தருமே பேசணும். இப்போ நான் பேசுகிறேன்ல, இந்த உலகத்தை பார்க்கும்போது எனக்கு இதுதான் தோணுது, அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த உலகத்தை நான் பெருசாக புத்தகத்தெல்லாம் வந்து எனக்கு அது சின்ன வயசில் அந்த படிக்கிற ஆர்வம் இருக்கிற காலத்தில் வந்து எனக்கு புத்தகங்கள் கிடைக்கவில்லை. பள்ளி புத்தகங்கள் கிடைத்தது, அது ஒன்றும் பெரிய. ஆனால் அதை தாண்டி நிறைய புத்தகங்கள் படிக்கின்ற ஆர்வம் எனக்கு சின்ன வயசில் ரொம்ப வேகமாக இருந்தது. ஆனால் அப்போ எனக்கு எங்கள் ஊரில் ஒரு நூலகம் இல்லை. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பேன் சின்ன வயசில். அது ஒரு காலகட்டம். எனக்கு சின்ன வயசில் வந்து சாதி மீது நம்பிக்கை இருந்தது, மதத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் சின்ன வயசுலேயே அந்த சாதி மீதான நம்பிக்கையை வந்து நான் ஒரு 10 வயசுலேயே இழந்துட்டேன். அது என்னை விட்டு போய்விட்டது. அதுமாதிரி மதத்தின் மீதான நம்பிக்கை கூட ஒரு 10-12 வயசில் என்னை விட்டு போயிடுச்சு. அதுபோன்று தான் வந்து புத்தகங்கள் மீது எனக்கு ஒரு தீரா காதல் இருந்தது. ஆனால் வந்து அது இப்போ போயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு புத்தகங்கள் இப்போ நிறைய கிடைக்கிது. ஆனால் என்னால் வந்து ஒரு புத்தகங்களை போய் படிக்கிற அளவுக்கு ஆனால் வாசிப்பு என்பது தேவையாக இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாசிக்கின்ற அந்த பயிற்சி நமது மூளையின் தேவையாக இருக்குது. மூளையின் செயல்பாட்டுக்கு அது மிகவும் தேவை. அதனால் வந்து அந்த வாசிக்கின்ற ஏதோ ஒரு வகையில் வாசிப்பதற்கான வாய்ப்பை நமது கண்கள் தேடத்தான் செய்கிறது. அது வந்து நம்ம ஏதோ மொபைல் ஃபோனில் வாசிப்போம், அல்லது ஏதோ நாளிதழ்கள், இப்படி மொபைல் ஃபோனில் ஏதோ ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தை பதிவிடுவது, அதில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்க, இப்படி வாசிப்பதற்கான தேவையே அது ஒரு எளிதான வழிகளில் பூர்த்தி செய்து கொள்கிறது. அந்த மாதிரி இவ்வாறாக புத்தகத்தின் மீதான நம்பிக்கை கூட எனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவும் குறைந்து விட்டது. ஆனால் அது முற்றிலும் தவிர்க்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டுமென்றால் இது புத்தகங்களால் உருவான உலகம். இது புத்தகங்கள் படித்து உருவான உலகம். இது புத்தகம் படித்தவர்கள் உருவாக்கிய உலகம் இது. அதனால் புத்தகம் படிக்காமல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது, புத்தகம் படிக்காமலே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பதும் ஒரு மூட நம்பிக்கை தான். அதனால் புத்தகம் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சமாச்சும் படிக்கணும், எழுதவும் செய்யணும், படிக்கவும் செய்யணும். இன்றைக்கி வந்து கல்வி என்பது புத்தகத்திலிருந்து தான் அப்படின்னு நம்புகிறவர்கள் புத்தகத்தை ரொம்பவும் தீவிரமாக படிப்பாங்க. கல்வி என்பது புத்தகத்தை படிக்காமலே நாம் பார்க்குற விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள், புரிதல், பார்வையிலே ஒரு புரிதல் இருக்கிறது. நாம் பார்ப்பது கூட கற்கின்ற நோக்கத்தோடு பார்க்க வேண்டும், கற்பிக்கின்ற நோக்கத்தோடு பார்க்க வேண்டும், கற்கின்ற நோக்கத்தோடு பேச வேண்டும், கேட்க வேண்டும். கற்கின்ற நோக்கத்தோடு பேசவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும், கற்பிக்கின்ற நோக்கத்தோடு பேசுதல், பார்த்தல். அதனால் பார்வைக்கும்
கற்கின்ற நோக்கம் இருக்குது. கற்கின்ற நோக்கத்தோடு பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை வந்து நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பார்க்கணும். பார்த்தாலே நீங்கள் புத்தகம் படிக்காமலே நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். அதுதான் வந்து அந்த நடைமுறைக்கு நான் இப்போ வந்துட்டேன். சின்ன வயசுலன்னா அது இப்போ எனக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை. அப்போ வந்து நம்ம புத்தகத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும். இப்போ அதை தாண்டி அப்போ நமக்கு புத்தகத்தின் மீது எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் புத்தகங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நான் கற்பதற்கு நமக்கு புத்தகங்கள் தேவையில்லை. பார்த்தே கற்றுக்கொள்ளலாம், பேசியே கற்றுக்கொள்ளலாம், பிறருக்கு கற்பிக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இயற்கையான ஒரு கல்வி. இயற்கையான கல்வி என்பது இப்படிப்பட்ட எளிமையானது. அப்படிங்கும்போது இன்றைக்கி எனக்கு புத்தகங்களின் மீதான ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் புத்தகங்கள் இல்லைன்னா அதை பற்றி எனக்கு கவலை. இதே மாதிரி தான் இனிமேல் வர தலைமுறையினர் வந்து அவர்கள் இப்போ கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள் தேவையில்லை. ஒருவர் அறிவுபூர்வமாக பேச வேண்டுமென்றால் அவர் புத்தகத்தை கண்டிப்பாக படித்தவராக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிற ஒரு புரிதல் அவர்களுக்கு வந்துவிடும், தெளிவு வந்துவிடும். அப்போ அவங்களால பள்ளி பாடங்களை படிக்கவும் முடியாது, கல்லூரி புத்தகங்களை ஏன்னா படிக்கவும் முடியாது. ஏன்னா அறிவு என்பது புத்தகங்களை படித்தால்தான் வரும் என்கிற அந்த நம்பிக்கையை இப்போ அது மூட நம்பிக்கை தான். ஒரு செயற்கையான இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு புத்தகங்கள் தேவை. ஆனால் வாழ்வதற்கு கண்டிப்பாக புத்தகங்கள் தேவையில்லை. இயற்கையோடு இணைந்து கலந்து வாழ்வதற்கு புத்தகங்கள் தேவையே இல்லை. அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான் அது. அதனால் வந்து நீங்கள் பார்த்தே கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும், பேச வேண்டும். கற்பிக்கின்ற நோக்கத்தோடு பார்க்க வேண்டும், பேசவும் வேண்டும். நமது பார்வை, நமது வாழ்க்கை எல்லாவற்றிலையுமே வந்து கல்வி என்பது வந்து இதுதான் இயற்கையான கல்வி. எவ்வளோ எளிதான கல்வி பாருங்கள். நீங்கள் புத்தகம் படிக்காமலே உங்களால் இந்த உலகை புரிந்து கொள்ள முடியும், பிறரை புரிந்து கொள்ள முடியும், இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும், வாழ முடியும் என்றால் இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளோ எளிதாக இருக்கிறது பாருங்கள். புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆனால் அறிவுபூர்வமாக வாழ முடியுமா? என்னையா வாழ்க்கை? இதுதான் என் வாழ்க்கை. எளிதான வாழ்க்கை என்பது இதுதான். இது எளிதாக வாழ்வதற்காகத்தான் நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த கஷ்டம் தேவையில்லை. புத்தகத்தை ஏன் படிக்கிறாங்கன்னா எளிதாக வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் புத்தகம் படிக்காமல் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எளிதாக வாழ முடியாது. நீங்கள் புத்தகம் படிக்காமல் எளிதாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தான் நீங்கள் போகணும். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகம் படிக்க தேவையில்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் புத்தகம் படித்தாக வேண்டும். எளிதாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் புத்தகம் படித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இந்த இப்போ இனிமே வர தலைமுறையினர் புத்தகங்களை படிப்பதில் நம்பிக்கை அவர்களுக்கு இருக்காது. அதன் அடிப்படையிலேயே அதன் காரணமாகத்தான் எதிர்வருகிற காலத்தில் இந்த 20 வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போவதற்கு அதான் காரணம். இப்போ என்னுடைய பார்வையில் வந்து எனக்கு புத்தகங்கள் மீது சின்ன வயசில் ஆர்வம் இருந்தது, இப்போ இல்லை, சுத்தமாக இல்லை. அப்படின்னா அதே மாதிரி தான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு புத்தகங்கள் மீதே வந்து சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருக்காது. அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகிறது. அதனால் வந்து புத்தகம் படித்தால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் வாழ வேண்டும், இப்படி இல்லை என்றால் நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ முடியும். வாழ்வதற்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டுமா, இவ்வளோ பேரை நம்ம பலி கொடுக்கணுமா வாழ்வதற்காக? விபத்துகள், நோய்கள், குற்றங்கள், இப்படி பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டு இவ்வளோ பேர்த்த நம்ம இவ்வளோ பேருடைய உயிரை வந்து விலையாக கொடுத்தால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. என்னால் நான் எதுக்கு பள்ளிக்கூடம் படிக்கணும், ஏன் எதுக்கு இவ்வளோ விபத்துகளை எதிர்கொள்ளணும், ஆபத்துகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இல்லாமல் வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் இன்னும் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். இவ்வளோ பேர் சாகுறாங்க, 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு விபத்துனால சாகுறாங்க, நோய்களால் கோடிக்கணக்கானவர்கள் சாகுறாங்க, நோய்களால், குற்றங்களால் நிறைய பேர் சாகுறாங்க. நீங்கள் வந்து ஒரு உக்ரைனில் இருந்து வாழ்ந்து பார்த்தா தெரியும். ஒரு இலங்கை ஈழப்பகுதிகளில் வாழ்ந்து பார்த்திருந்தால் அங்குள்ள மக்கள் எப்படி அவசப்பட்டிருப்பாங்க. அந்த பதுங்கு குழிகள், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க வீட்டில், ஆனால் அவர்கள் வந்து பதுங்கு குழிகளுக்குள் வந்து ஒளிந்து குண்டுகள்லாம் அந்த மாதிரி எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அதனால் அது இப்படியெல்லாம் தான் வாழணுமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா நமக்கு? அதனால் அவர்களுடைய பார்வையில் இன்றைக்கி இவ்வளோ இது வந்து, ஆனால் அவர்களுக்காக நீங்கள் வருந்தினீர்களா? ஒரு நாளுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஒரு நியாயமே இல்லை. அதனால் வந்து ஒரு பொதுநலமே இல்லை. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த மாதிரி தான் வந்து செயலிழந்து போகுது. காரணமே நியாயமே இல்லை. இது
தொடர்ந்து இயங்குவதற்கு இதில் வந்து ஒரு நியாயமே இல்லை. இப்படித்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் மீது எப்படி எனக்கு புத்தகங்கள் மீது இப்பொழுது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதோ அதுபோன்று தான் இயந்திர அறிவியல் உலகின் மீது எதிர்வருகிற தலைமுறையினருக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். இப்போவே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகின் மீது புலம்பிக்கிட்டே தான் வாழ்கிறாங்க. கடந்த காலங்கள் இதை விட மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்கிறாங்க. நான் அந்த காலத்தில் நல்லா இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்தோம், இன்றைக்கி அந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருமே வந்து இது ரொம்ப சூப்பரான உலகம், நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் இது ஒரு மோசமான உலகம்தான், இது அழிந்து போகுது, அது அந்த நாளை எதிர்பார்த்து நாம் காத்து கிடப்பது தான் நியாயமான செயல்.